அப்புறம் ஒரு இந்த 2-in-1 சிச்சுவேஷன் எனக்கு அப்பாட்ட ரொம்ப அதெல்லாம் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி. பொதுவாக பாட்டு எழுதலாம் சிச்சுவேஷன் சொன்னேன். 2-in-1 சிச்சுவேஷன். ஒரே பாடல், அதில் வந்து ஒரு பின்னணி, ஒரு கதையின் பின்னணி அல்லது ஒரு மனநிலை. இப்போ பின்னணி வேறையாக இருக்கும், மனநிலை வேறையாக இருக்கும். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறது ஒரு பாட்டு. நான் வந்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். கதைப்படி பாடல் இடம்பெறுகிற சூழ்நிலை கிரகப்பிரவேசம். கதாநாயகன் வீடு கட்டியிருக்கிறாரு, அந்த கிரகப்பிரவேசம் நடக்குது. ஆனால் கதையின் பின்னணி கதாநாயகியின் நடத்தையை சந்தேகப்படுறான். இப்போ இது ரெண்டுமே அந்த பாட்டில் வந்தாகணும். அதில் வந்து கதாநாயகி ஆரம்பிப்பாங்க, திருமகள் தேடி வந்தாள், எங்கள் இல்லத்தில் குடிபுகுந்தாள், குலமகள் குங்குமத்தில் தேவி கோவில் கொண்டாட வந்தாள் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பார். அந்த குலமகள்ங்கிற வார்த்தையிலேயே நான் வந்து நடத்தை கட்டவள் இல்லைங்கிறத பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்ல. இப்போ ஒரு வீட்டுக்கு போனோம்னா நம்ம வந்து கிரகப்பிரவேசம்னா வீட்டுக்கு போய் நம்ம சுற்றி பார்ப்போம். இங்கே அந்த அக்கினி மூலை, இந்த மூலை, அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட 4 திசை இருக்கும். அந்த 4 திசையை எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. வடதிசை காவல் விசாலாட்சி, அந்த ஹீரோயின் பாடுறாங்க. வடதிசை காவல் விசாலாட்சி, இங்கு தென் திசை காவல் மீனாட்சி, மதுரை மீனாட்சி, மேல் திசை காவல் காமாட்சி, யார், காஞ்சி காமாட்சி. இப்போ நான் 4வதாக வந்து கீழ்த்திசை. இது ஒன்று தான் இருக்குது. அப்போ இங்கே கடவுள் யார்? கடவுள் அல்ல. அவர் இந்த 3ஐயும் சொன்னது கடவுளை சொல்வதற்காக இல்லை. அவர் என்ன பண்ணிப்பார், அதில் அழுத்தம் திருத்தமாக நான் கற்பு நெறி உள்ளவள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வடதிசை காவல் விசாலாட்சி, இங்கே தென் திசை காவல் மீனாட்சி, மேல் திசை காவல் காமாட்சி, எங்கள் கீழ்த்திசை வாசலில் மனசாட்சின்னு எழுதிப்பார். கீழ்த்திசை வாசலில், அது கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அவன் அழுத்தந்திருத்தமாக நான் கற்புள்ளவள்ங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த வரிகள் எழுதியிருப்பார்.